விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय வரதராஜ் वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலுளி. கொஞ்ச நாளாக ஒரு விஷயம் மனசுக்கு பட்டுச்சு. அதை பற்றி நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம். நம்ம தனியாக பிறந்து தனியாக வாழ்ந்து தனியாக தான் சாக போகிறோம். அதாவது நமக்கு நிலமை அப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்ல வரல. தனியாக இருக்க, நீங்கள் தனி வீட்டில் இருக்கலாம், தனியார் ஊரில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், அதை பற்றியே பேசலை. உங்களை சுற்றி 100 பேர் இருந்து, எவ்வளோ பெரிய குடும்பம் இருந்து, எவ்வளோ அன்பு இருந்தாலும் நீங்கள் தனியாக தான் சாக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு 3 வாரமாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஊரில் மரணத்தை பற்றி உலகம் ஃபுல்லாக யாருமே யோசிக்க மாட்டோம். அதை பற்றியே பேச பயப்படுவோம். இந்த பூஜை ரூமில் சிவன் ஃபோட்டோ வைக்காத, சிவன் சாவுக்கு அறிகுறின்லாம் வீட்டில் பயமுடுத்துவாங்களா, அந்த மாதிரி. ஸோ மரணத்தை பற்றி, சாவை பற்றி, செத்துருவான்னு சொல்லாத, சாவை பற்றிலாம் ஏன்டா பேசுகிற, அதை விட்றா, வேறு எதாவது பேசுகிற, ஏன் டெத்தை பற்றிலாம் பேசிக்கிட்டு ஒரு பயம் இருக்கும் சாவை பற்றி. ஏதோ அது ஒரு வைரஸ் மாதிரி நம்மளை பேசினதை பிடிச்சிக்கிற மாதிரி. ஆனால் ஒவ்வொரு செகண்டும் we are going towards டெத்துன்னு ஓஷோ சொல்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டு இருக்கிறோம்ன்றான். நீ பிறக்கலை, நீ இறக்குறேன்றான். ஒவ்வொரு பர்த்டேவும் டெத் டேவாக கொண்டாடும்பார் அவர். அது இருக்குது, என்ட்ரோபி, உலகம் அழிவு, டு த நத்திங்னஸில், டு த பிளாங்க்னஸில் அது இருக்குது. அது ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அதை பற்றி யாரும் சிந்திக்கிறது இல்லை. ஆனால் இந்த உள்நோக்கி பயணித்த எல்லாருமே மரணத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருங்க அப்படிம்பாங்க. அது பயம் இல்லை, அது மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கும். புத்தர்கிட்ட யாராவது தியானம் கற்றுக்கணும், நான் அனைத்தும் துறந்து நான் தியானத்தை கற்றுக்கணும், எவ்வளோ பெரிய ஆளாக வந்திருந்தாலும் அவர் கொடுக்குற சவால் ஒரு 3 நாள் சுடுகாட்டில் போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வா அப்படிம்பாரான். எதுக்கு, நீ போய் பண்ணிட்டு வாயேன். அந்த 3 நாள் சுடுகாட்டில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டு ஓரமாக பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ இந்தியா ஆன்மீக தேடலில் வேறு ஜைனம், இந்து, சமணம், பௌத்தம்னு ஏகப்பட்டதில் போயிட்டு இருந்துச்சு. அவங்க அப்பாட்டு கிடப்பாங்க, யாரும் கண்டுக்க போகிறதில்ல. தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு அந்த பணம் எரிஞ்சு அது அடங்கி திருப்பி எரிஞ்சு அடங்கி வேறு குடும்பம், வேறு மக்கள், வேறு அழுவ, சில சாவுக்கு சிரிக்க கூட செய்வாங்க, போய் தொலைஞ்சிருச்சுன்னு. இது மாதிரி மரணத்தை தொடர்ந்து ஒரு 3 நாள் பார்த்து தியானம் பண்ண சொல்லுவாராம். அந்த 3 நாள் தியானத்தில் அவன் தாண்டிட்டான்னா அவனுக்கு மிகப்பெரிய உண்மை ஒன்று புரியும் அப்படிங்கிறது புத்தரோட ஒரு கருத்து. ஓஷோ கூட மரணம் நிகழும் பொழுது சிரிங்க அப்படிம்பார், செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓஷோ டெத் அன்றைக்கி எல்லோரும் டான்ஸ்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற வீடியோலாம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நம்ம யாருமே அதை பற்றி யோசிக்க மாட்டோம், அதை பற்றி பேச மாட்டோம். ஆனால் என்னோடய தாட் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த விஷயம் நடக்கும்போது நான் தனியாக தானே இருப்பேன் அப்படின்னு தோணுச்சு. நான் தனியாக தானே இருப்பேன், யாருமே என் கூட இருக்க போகிறதில்ல. இப்போ இருக்கிற அத்தனை அன்பு யாருமே என் கூட இருக்க போகிறதில்ல. அது நிகழும் பொழுது நான் தனியாக தான் போய் ஆகணும். அப்போது நம்ம எவ்வளோ ஒரு எனர்ஜியோ ஒரு அன்போ வெளியில் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் நமக்கு முடியும் பொழுது நம்ம தனியாக தான் இருப்போம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கிளாரிட்டியை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. மிகப்பெரிய கிளாரிட்டியை கொடுத்து உங்களை இன்னும் அழகாக வாழ்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் சொல்லிக் கொடுக்குமே தவிர உங்களை மரணம் மேலே ஒரு பயத்தை உண்டு பண்ணாது. அதில் இன்னொன்று புரிஞ்சுது, அப்படி தனியாகவே பிறந்து தனியாகவே தான் மரணிக்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறதும் ஒரு தேவையில்லாத விஷயம் ஆகிடுது. அப்போ அன்பு இல்லையா, அப்போ குடும்பம் இல்லையா, அப்போ அதெல்லாம் பொய்யின்றியா அப்படின்னா இல்லை. எனக்கு எப்படி அது ஒரு தனியான பயணமோ என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு தனியான பயணம் அப்படிங்கிறது புரிஞ்சுது. நான் மட்டும் சாக போகிறதில்ல, இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். எல்லாருக்குமே அது தனியாக தான் நடக்க போகுது. மனுஷனோட பிரச்சனையே இதுதான். அவன் தன்னை ஒரு தனியாக அடையாளமாகவும் பார்த்துக்கணும், எல்லாருக்கூடையும் சேர்ந்தும் இருக்கணும். ஏன்னா அவனால் அந்த கான்ஷியஸை உணர முடியுது. ஈகோ அவனுக்கு ஒன்று இருக்கும்போது அவனுக்கு பிரச்சனை. அவனால் டைமை இமேஜின் பண்ண முடியும் போது, பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இமேஜின் பண்ணி தன் உடல் அழியக்கூடியதுன்னு நினைக்கும் பொழுது மட்டும்தான் அவன் பேனிக்காக ஆரம்பித்து அதை பற்றி மறந்து வாழ்க்கைங்கிற விஷயத்தை போட்டு அழுத்தி எல்லோரும் என் கூட இருங்க, அன்பு காட்டுங்க, காதல் உறவுகள்னு போட்டு எதிர்த்து நிற்கிறான். அதாவது இதுதான் இயற்கையின் விதி. ஒரு 0லேருந்து ஆரம்பித்து திருப்பி ப்ளஸ் ஆகிட்டு திருப்பி 0க்கு போகிற அந்த விதியை எதிர்த்து போராடுறதான் வாழ்க்கையாகவே இருக்குது. அந்த வாழ்க்கை துன்பம் தியானம் பண்ணுற பரம்போக்கான்னு புத்தர் சொன்னார். அதை யோசிக்கும் பொழுது தான்
நல்லா யோசிங்க. நீங்கள் தனியாக தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பொழுது மிகப்பெரிய கம்ஃபர்ட் ஒன்று மனசில் வர்றது உண்மை. நீங்கள் என்ன நினச்சாலும் உங்களால் எல்லோரும் கூடயும் சேர்ந்துருக்க முடியாது அப்படிங்கிறது புரியும் பொழுது அதில் வர தனிமை ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு நிமிஷம் உங்களோட கண்ணை மூடி இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன நடந்தாலும் நம்ம தனியாக தான் இந்த காஸ்மோஸ்க்கு டிசால்வ் ஆக போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது உங்களுக்கு அது ஒரு பெரிய கன்சோலை கொடுக்கும், வாழ்க்கை மேலே ஒரு அழகை கொடுக்கும். அப்போ எதுக்கு நடுவில் வாழ்க்கைங்கிற விஷயத்தை எதுக்கு உலகம் கொடுக்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். வாழ்க்கையோட அழகே மரணம் இருக்கிறதுனால தான். நான் பாட்காஸ்ட் கேட்டு நிறைய பேர் எனக்கு சூசைடல் தாட்லாம் இல்லாமல் போச்சு அப்படின்னாங்க. நான் ரொம்ப ஏதோ ஒன்று பெருசாக ஒன்று சாதிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த விஷயம் தான். ஏன்னா இதுக்கு நீங்கள் எவ்வளவு காசு விலை கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவல் இல்லை அந்த ஒரு வார்த்தைக்கு. ஏன்னா ஒரு மொமெண்ட்டில் நமக்கு ஒரு விஷயம் ஒன்று யோசிச்சிடுவோம். ஏன்னா மனுஷனுக்கு அவன் இந்த உடலை எடுத்து இந்த மனுஷன்னு வர்றது எவ்வளோ பெரிய சாதனைன்னு ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சிடுச்சுன்னா, அவன் எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் நம்ம இங்கே மூச்சு விட்டு உட்காந்துருக்கிறதே சாதனைன்னு தெரிஞ்சால் அவன் இதை பற்றி யோசிக்கக்கூடிய இதிலே அவன் இல்லை. அவன் மிகப்பெரிய ஒரு ஒண்டர், அவன் பயாலஜிக்கல் ஒண்டர். அவன் நீங்கள் எவல்யூஷனோட ஹிஸ்ட்ரிலாம் எடுத்திங்கன்னா பல கோடி வருஷம் இந்த பூமியில் நம்ம என்ன இப்போ தான் வந்திருக்கோம். இந்த 50 வருஷத்தில், அதுவும் இந்த கடைசி 50 வருஷம் ரொம்ப பொங்குறோம். இந்த ஸ்டீம் இன்ஜினு, உலகம், ஏர் பொல்யூஷன்லாம் பூமிக்கு கவலைமையிலே இல்லை. இதெல்லாம் விட மோசமான பூமி இருந்திருக்கு. இப்போ தானே ஸ்டீம்லேருந்து ஃபேக்ட்ரியிலேருந்து பெட்ரோல் ஆயிலாம் இப்போ தானே வெளியெடுக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்ன இருந்துச்சு? வெறும் எரிமலையா, வெறும் கொந்தளிப்பா, வெறும் கடலா, வெறும் பனியாலாம் இதெல்லாம் பார்த்துருக்கு. நம்மளாம் ஒரு மயிரே கிடையாது. நமக்கு சும்மா ஒரு கில்ட்டு, நம்ம அப்படியே ஏதோ ஒரு அட்டுழியம் பண்ணிட்டோம், ஐயோ பூமியே உன்னை நான் காப்பாற்ற முடியலன்னு சும்மா ஃபீல். அது பூமிக்கு அதெல்லாம் கவலை இல்லை. இயற்கைக்கு எல்லாமே ஒன்று தான். அதுக்கு ஹீலிங்கிறது இல்லை. அதுக்கு நெருப்பும் இயற்கை தான், பனியும் இயற்கை தான். அது ஜில்லுன்னு இருந்தால் அழகான இயற்கை, ஹீட்டாக இருந்தால் மோசமான இயற்கை இல்லை. அதுக்கு எல்லாமே இயற்கை தான். நம்ம கடைசி ஒரு சின்ன அப்டேட், நம்ம பக்கு அவ்வளோதான் நம்ம. ஸோ அவன் ஒரு அந்த வாழ்க்கையோட அழகே அந்த நத்திங் டு சம்திங், திருப்பி சம்திங் டு நத்திங் தான். ஸோ அப்போ நம்மளால் தனியாக தான் இருக்க முடியும். நம்ம தனியான பயணம் தான் அந்த உலகத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு நடக்கும் பொழுது, இதே பயணத்தை எல்லோரும் மேற்கொள்கிறாங்கன்னு புரியும் பொழுது ஒரு விஷயம் புரியுது. நீங்கள் என்ன நினச்சாலும் உங்களால் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி அவங்களாலையும் உங்களை புரிஞ்சிக்க முடியாது. இது புரிஞ்சிட்டாலே முக்கால்வாசி பிரச்சனை ஒழிஞ்சுது. அதாவது என்னை ஏன் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, என்னை புரிஞ்சிக்கிங்களேன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, அது அறிவியலாகவே அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு புரியும் பொழுது தான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. நிஜமாகவே நம்மளால் யாருமே புரிஞ்சிக்க முடியாது போல். ஏன்னா எண்ணங்கள், நினைவு, தாட்டு, மைண்டு எல்லாமே கோளாறு பிடிச்சது தான். இதை தாண்டி வாங்கடா அப்படின்னு ஓஷோ, புத்தரோ, ஜேகேவெல்லாம் சொல்லுவாங்க. உங்களால் ஒருத்தவங்களை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஒரு ட்ரிக் இருந்துச்சுன்னா எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிடலாம், எல்லாரும் புரிஞ்சிக்கலாமே. அது ஏன் முடியலன்னா ஒவ்வொருத்தரும் தன்னை தனி ஒரு அடையாளமாகவும் பார்த்துக்கணும், சேர்ந்தும் ஒரு ஒட்டுமொத்தமாகவும் பார்க்கணும். அந்த கான்ஃப்ளிக்ட் தான் பிரச்சனை. ஒன்று, நீங்கள் ரொம்ப தனியாக நாளில் உங்களுக்கு ஃபீல் ஆகணும், கண்டிப்பாக இல்லை. இந்த பாட்காஸ்ட் நான் சொல்கிற வரைக்குமே அப்படி ஒரு எண்ணத்தை நீங்கள் யோசிச்சிருக்கே போகிறதில்ல. நம்ம தனியாக இருக்க போகிறோம், நம்மளால் அப்படியே உணர முடியாது. நம்ம தனியாக இருக்கோம், எனக்கு அம்மா கூப்பிட்றாங்க, அப்பா கூப்பிட்றாங்க, ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க, நான் தனியாக எப்படி சொல்ல முடியும்? அங்கே கூப்பிட்டா உங்கள் உயிரும் அந்த ஒரு உயிரும் சேர்ந்து ஒரு விஷயம் படுது. அன்புன்னு இருக்குது, காதலன் இருக்குது, உறவுன்னு இருக்குது, குடும்பம்னு இருக்குது, நட்புன்னு இருக்குது. உங்களால் அந்த அதர்னஸை இன்னொருத்தனை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் அப்படிங்கிறது இருக்குது, நாம அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரெண்டு கான்ஃப்ளிக்ட் நடுவில் குழம்புறான். ஒரு ஆடோ மாடோ நான்கிறது அதுக்கு கர்மம் இருந்தே தொழில், அது நாமங்கிறதுலே போயிடும். ட்ரைபாக, ஒரு குழுவா. இந்த மானெல்லாம் அப்படியே உட்காந்துருக்குதுங்களா, சிங்கம் அப்படியே படக்ஸில் நகத்தை வைக்கிற வரைக்கும் அமைதியாக உட்காந்துருக்கும், எடுத்து ஓடாது, அது வரைக்கும் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்தளவுக்கு தான் அதுங்களுக்கு அலர்ட்னஸே இருக்கும். இவன் மனுஷனுக்கு அது பெரிய பிரச்சனை. அவன் ரெண்டுத்துக்கும் நடுவில், கடவுளுக்கும் மிருகத்துக்கும் நடுவுமான ஒரு பாலம் அப்படின்னு நீச்சே சொல்கிற மாதிரி அவனுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்போ உங்களால் மற்றவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயம் சயின்டிஃபிக்காகவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரியும் பொழுது தான் ஏன் நமக்கு உலகத்தில் இவ்வளவு குழப்பம் இருக்குன்னு பொறுமையாக புரியும். அது ஒரு முறை பைக்கில் வந்துகிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்தை யோசித்தேன். ஸோ இந்த உடம்போ, இந்த உலகமோ, இந்த வாழ்க்கையும் முடியும் பொழுது யார் கூட இருக்க போகிறா? இப்போ ஐயோ இன்றைக்கி இவங்க இல்லையே, இவங்களை பார்க்க முடியலையே, அவங்க டெய்லி இருப்பாங்களா அப்படின்னு நம்ம மனசு தெரிகிட்டே இருக்கும். ஆனால் அந்த நிகழ்வு வரும்பொழுது என்ன நடக்குது? டேய் நீ மட்டும் தான்டா போகணும், எங்கே போகிறோங்கிறது கேள்வி வர வேணாம். ஆனால் அப்போ நம்மளை தனியாக தான் அனுப்புகிறாங்க. ஸோ அப்போது
அதுதான் முடிவுன்னு இருக்கும் பொழுது இருக்கிற டைமில் எல்லாருமே நம்ம கூட நம்மளை புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது லாஜிக்கலாகவே தப்பாக இருந்துச்சு. அது கொஞ்சம் எனக்கு ஒரு ஆறுதல் ஒன்று கொடுத்துச்சு. ஓகே, ஸோ இதே தான் எல்லாருக்குமே அவர்கள் தனிமையாக உணர ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு உயிரும் தன்னை ஒவ்வொரு மனிதனும், அது ஆணோ பெண்ணோ, ஒவ்வொருத்தவங்களும் தன்னை ஒரு தனி உயிராக உணருது. நான் ஐயன்னு நான் தனியாகவும் பார்க்குறேன், ஆனால் வெளியே ஒரு உலகமும் இருக்குது. நான் எதுக்கு இங்கே பிறந்தேன்னு எனக்கு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு இந்த உயிர், இந்த அன்பு, இந்த உறவு, காதல் எல்லாம் அருந்து நான் மண்ணுக்குள்ளே எலும்பாக போகிறேங்கிறது எனக்கு புரியலை. ஏன் இந்த உலகம் இவ்வளோ துன்பமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது தான் சித்தார்த்தன் கண்ணமூடி பௌத்தன் ஆகிறான். ஓகே, அப்போ வாழ்க்கையே துன்பமயமானது, நம்மளை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இது ஒரு பெரிய ஒரு கன்சோலை கொண்டு வந்துச்சு. இப்போ இதிலிருந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ட்ரூத் இஸ் அ பாத்லெஸ் லேண்ட், உண்மை பாதையற்ற பாதை அப்படிம்பார். அதுக்கு ஒரு வழி இல்லை, உங்களுக்கு குருவும் தேவையில்லை, உங்களுக்கு வழிகாட்டி தேவையில்லை, நீங்களே உங்களுக்கு வழிகாட்டி, நீயே உனக்கு ஒளி, நீயே ஒளின்னு புத்தர் கடைசியாக சொன்ன வார்த்தை. புத்தரோட கடைசி வார்த்தை, ஐயா கடைசியாக சொல்லிட்டு போவீங்க, சாவு போகிறீங்களா, உனக்கு நீயே ஒளியாக இருப்பாயினார். அது ஏன் சொன்னார்னா, நல்லா பார்த்துக்கோ, இப்போ நான் செத்துடுவேன், நான் புத்தராக ஒரு உயிராக உம்மடி இருக்கிற வரைக்கும் எவனும் கிட்ட வர மாட்டான். நான் இருக்கேன், நான் பேசுகிறேன், என் உடம்பு உயிரில் இருக்குது, நான் இறந்துடுவேன். அதுக்கப்புறம் உன்னை நீ பார்த்துக்கோ, நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கிறல, உன்னை நீ பார்த்துக்கோ, உனக்கு நீ ஒளியாரு, அதுக்கப்புறம் வர்ற எவனையுமே நம்பாத அப்படிங்கிற ஒரு கருத்தாக தான் இருந்திருக்கும். நம்ம படிச்சுக்கிற புத்தில் பௌத்தத்துக்கு அப்புறம் அதாவது புத்தருக்கு அப்புறம் பௌத்தம்ங்கிறது ஒரு மதம், ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு குழு, ஒரு சமயம். அது விதிகளை வச்சுக்கிட்டு, மதகுருமார்களை வச்சுக்கிட்டு, அதுவும் மற்ற எல்லா மதம் மாதிரி அழிஞ்சு போனது தான். பக்கத்து நாட்டு இலங்கையில் பௌத்தம் பண்ண அட்டுழியெல்லாம் தெரியும், நல்லா கேட்டுக்கங்க. புத்தர் அட்டுழியம் பண்ணலை, புத்தர் இந்த வன்முறையை பண்ணலை, பௌத்தம் பண்ணுச்சு. ஒரு புத்தர் என்ற தனிப்பட்ட மனிதன் இதை செய்ய மாட்டான். ஏன்னா அந்த அந்த மனிதனோட உண்மை தான் மற்றவங்களுக்கு திரிஞ்சு போகும்பொழுது பௌத்தமாக அவங்க எல்லோரும் புத்தராக இருக்கணும் தேவையில்லை. அவங்க அதை வார்த்தை போதும், தேராவதம் மகாயணம்னு இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே பிரிவுகள்னு அந்த ஒரு உண்மையை அறிந்த ஒரு மனிதன் இருக்கிற போது அது ஒரு அந்த இடத்துல இந்த மாஸ்டரை பார்க்குறதுங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் தான். வெறும் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக, ஆமாம், அவர் இதில் ஒரு விஷயம் ஒன்று. இப்போது புத்தரை நம்ம கடவுள்னு சொல்ல போகிறதில்ல, அவர் மனிதனாகவே இருந்தார். ஆனால் மனிதனாக வாழ்ந்த ஒருத்தர் கடவுளாக ஆனார் அப்படின்னு சொல்லும்போது தான் உலகத்தில் பிரச்சனையே வருது. நான் இயேசுநாதரை ஒரு மனிதனாக வாழ்ந்த ஒரு ஃபிலாசபராக தான் பார்க்குறேன். என்னால் அந்த 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறதே அதுக்கப்புறம் கூட பைபிளில் எழுதியிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்படி எடுத்து பாருங்களேன், அவர் கதையை ஒரு மனுஷனாக வாழ்ந்து நமக்காக இறந்து போனார், சிலுவையில் 3 நாள் அப்படியே கிடந்தாருன்னு சொன்னாலே கேட்க நல்லா தானே இருக்குது. ஒரு ஃபிலாசபர் ஒருத்தன் வாழ்ந்தான், அன்பை போதிச்சான், அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறது அது வரைக்கும் அதுதான் நடந்திருக்கணும், மனுஷனாக இருந்திருக்கணும். எப்படி சித்தார்த்தம் பௌத்தனாக இங்கே இருந்தானோ அந்த மிடில் ஈஸ்டில் அவர் இருந்திருக்கணும். ஆனால் 3 நாளுக்கு அப்புறம் ஒரு காணோம் எழுந்தறிட்டார்னு சொல்லும் போது தான் மதம் உருவாகுது, ஒரு மத நூல் வருது, உலகம் ஃபுல்லாக நூற்றுக்கணக்கான ரத்த உயிரை நம்ம இது குடிக்க ஆரம்பிக்கிறோம். மனிதனோட பொட்டென்ஷியலே அவனாலேயே தான் இருக்கிற உடம்புலேயே அவனால் இது ஆக முடியும் அப்படின்னு சொன்னால் தானே நமக்கு நம்ம மேலே ஒரு ப்ரைடு வரும். ஆனால் என்ன சொல்லுது, நீ அழுக்கானவன், நீ பிறக்கும் போது நீ பாவப்பட்டவன், அப்படியே ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி சொல்லுவீங்க. நீங்கள் பிறக்கும் போது நீ பாவத்தில் இருந்தவன், பாவம் சுமந்தா பிறக்கிற, நானாயா கேட்டீங்க பிறந்தேன் அப்படிங்கிறது தானே வருது. ஸோ அந்த தனிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு தனியாளாக இருக்கும் பொழுதோ, ஒரு புத்தர் தனி மனிதனாக இருக்கும் பொழுதோ, மகாவீர் தனியாக இருக்கும் பொழுதோ, இவங்களாம் தனித்தனி ஃபீலாக ஜேகே இருக்கும்போதோ, ஓஷோ இருக்கும் பொழுதோ, அங்கே ஒரு சுற்றி இருக்கிற விஷயம் ஒரு விஷயமாக நடக்கும். அவங்க இறந்ததுக்கப்புறம் அது ஒன்றும் இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவரை வச்சு என்ன சொன்னாலும் கேள்வி கேட்க அவர் தான் வரணும், முடியாது. இப்போ திடீர்னு சர்ச்சுக்குள்ளே இயேசுநாதர் வந்தாருன்னா என்ன பேசிகிட்டு இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு நான் என்னத்துக்காக வருது. நான் உங்களை சண்டை போட சொல்லவே இல்லையே, நான் எல்லாருமே நான் ஒன்றா தானே பார்க்க சொன்னேன், உங்களை நான் போர் போக சொல்லவே இல்லையே அப்படிம்பாங்க. இஸ்ரேலில் யூதர் கடவுள் நேரில் வந்தாங்கன்னா, டே உன்னை நான் பாலஸ்தீன் மக்களை கொல்ல சொல்லவே இல்லையாடா, புக்கில் போடவே இல்லையா, ப்ராமிஸ் லேண்டுன்னு தான் சொன்னேன், அதில் அவங்க இருந்தால் கூட சேர்ந்து வாழ்ந்தானே சொல்லியிருப்பேன், வாய்ப்பே இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பார். அவங்களாம் இல்லைங்கிற தைரியத்தில் தான் மனிதன் அந்த பேரில் இவ்வளோ ஆட்டம், நரபலி, ரத்தத்தை குடிச்சிட்டு எலும்பு தின்னு சாம்பலாக்கிட்டு துப்பிக்கிட்டு இருக்கான், எலும்பு துப்பிக்கிட்டு இருக்கான், குழந்தைங்களோட எலும்புகளை தின்னு துப்பிக்கிட்டு இருக்கான், அரக்கன். ஸோ அதனால தான் புத்தர், இல்லைப்பா நீ பார்த்துக்கோ, நீ ஏன் உனக்கு ஒளியாக இரு. ஆனால் உலகத்திலே மிகவும் கடுமையான ரொம்ப கஷ்டமான விஷயம் நமக்கு நாமளே வழிகாட்டியாக இருந்துக்கிறது, ரொம்ப கஷ்டம். நான் பந்தாக்கு சொல்லலை, நான் ரொம்ப வருஷம் அதில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு வாழும் குருவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை.
ஏன்னா நீங்கள் அந்த தேடலில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒருத்தரை பார்த்துட மாட்டோமான் இருக்கும். எனக்கு ஓஷோவை நேரில் பார்க்கணும் அவ்வளோ ஆசை. இல்லை, இறந்துருச்சு அது. நம்புங்க, நான் நித்யானந்தா ஒரு மீட்டிங்கில் போய் நான் உட்காந்து என்ன தான் பேசுகிறாருன்னு பார்க்க போனேன். கதவை தீர காற்று வரட்டும் புக்கு 330 ரூபா வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன். அப்போ வந்து காலேஜ் முடித்த வயசு அது. உட்காந்துட்டு இருமா ஏதோ ஒன்று இருக்குமா, அப்போ தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஏதோ ஒன்று இருக்குமா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். சன் டிவியில் அந்த வீடியோ வருது. எங்கள் அம்மா சிரிக்குது. நான் பார்க்குறேன். டேய் அப்போ தான் போயிட்டு எங்கெங்கேயோ பச்சை பாஸ் காலேஜில் எங்கேயோ வந்தாலும் வந்து பகவத்கீதை பற்றி சொல்ல அப்போ உட்காந்துட்டு புக்கை வாங்கிட்டு படிக்கிறோம், போய் நேரில் பார்க்குறோம், உண்மையை அறிகிறோன்னா அப்படி எழுதும் குமுதம் புக்கில் அது கதவை திற காட்டுறோம். படிச்சுட்டு பார்க்கட்ட வீடியோவில் ஜட்டி போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. எனக்கு அப்படியே பார்த்துட்டு கண்ணே கலங்கிடுச்சு. வீடே சிரிக்குது. நார்மலாக நீங்கள் இது பண்ணலாம், நீங்கள் படிக்க போகிறீங்க, தியானம் கற்றுக்க போகிறீங்கன்னா சும்மா வீட்டில் சிரிப்பானுங்க. நான் புக்கை வாங்கிட்டு ஹாலில் உட்காந்துருக்கேன். சன் டிவியில் வந்து அடுத்து வந்து ஒரு முக்கியமான செய்தி வரப்போகுதுன்னா சிரிச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் பெட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு காஃபி டம்ளர் வச்சுட்டு. ஐயோன்னு. அதே மாதிரி நான் ஈஷாவும் போயிருந்தேன், சத்குருவும் போயிட்டு அது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆசை வந்துடும் நேரில். உண்மையிலே அதாவது யார் மேலே 1000 விமர்சனம் இருந்தாலுமே இந்த இதில் தேடல் இருக்கவங்க எப்படியாவது போய் யாரோ ஒரு இப்படி ஆளை பார்த்துட மாட்டோமான்னு இருக்கும். ஏன்னா வெறுமனே புக்கில் இறந்து போன ஆளுங்களோட வசனத்தை படிச்சுட்டு நேரில் ஒருத்தன் சொல்லிட மாட்டான், நான் தெரிஞ்சவன் திருந்துட மாட்டாங்கிற தேடல் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் இந்த ஆசிரமத்தில் போய் நல்லா தாங்க இருந்தான், திடீர்னு ஓடிட்டான் அப்படின்னு நிறைய பேர் கும்பலாக செய்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்களுக்குள்ள தேடல் இருக்கும். ஆனால் அவங்களே வழிகாட்டியாக இருக்கிறது மிகப்பெரிய வழி. அவங்களுக்கு இது வராது. அதை நான் அனுபவிச்சிருக்கேன். யாருக்கிட்ட கேட்குறது, யாருக்கிட்ட சொல்கிறது? நம்மளை பைத்தியம் நினச்சிப்பாங்களோ, லூசுன்னு நினச்சிப்பாங்களோ? நமக்குள்ள ஒன்று நடக்குது, நமக்கு எதோ தேடல் பற்றிக்கிட்டு எரியுது, ஒரு செகண்ட் நெஞ்சு படப்படம் துடிக்குதே, என்னதுன்னு யாருமே கேட்க இருக்காது. அப்போ இவங்களாம் வந்து ஒரு மணி நேரம் பேசும்போது இதுதான் பதிலோன்னு. ஏன் எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஆசிரமத்துலலாம் ஏங்க ஐடியில் வேலை பார்த்தா டக்குன்னு வீட்டை விட்டு போயிட்டாங்க, டக்குன்னு சொத்தை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கேட்டிருப்போம். அவனால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த பதிலுக்காக உயிர் ஒரு சில துடிச்சிட்டு இருக்கிற. ஏன்னா மறுபடியும் சொல்லி நிறைய படக்க சொல்லியிருக்கேன், எல்லாருக்குமே இந்த பயணத்துக்குள்ளே போகணும்னு தேவையே கிடையாது. அப்படி தோணவும் தோணாது. அப்படி தோன்றவங்களுக்கு இது வந்து ஒரு லாபகரமாக நிறைய பேருக்கு ஆகிடும். ஏன் நித்யானந்தா டைம்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் ஃபாரினில் இப்போ இருக்கிற நாட்டுக்குள்ளேயுமே 4 பேர் உட்காந்துருக்காங்களே. எங்கேருந்து பாதி பேர் ட்ராமா ஆர்டிஸ்ட்டு காசுக்கு வந்தவங்க. ஏன்னா ஒரு 10 பேர் அது உண்மையிலே நம்பி உட்காந்துருப்பான். உண்மை கிடச்சிடாதான். இது இவ்வளோ பேர் பின்னாடி வந்து கண்மூடித்தனமாக இருக்கிறதுக்கான காரணமும் ஒன்று. ஏன் இது நடக்குதுன்னா உங்களுக்கு நீங்களே வழிகாட்டியாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வழி தர ஒரு பாதை. அதனால தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தியை வந்து யாரும் பெருசாக பேச மாட்டாங்க. அவர் ப்ரீச் பண்ணது உங்களுக்கு குரு தேவையில்லை, டீச்சர் தேவையில்லை, வழிகாட்டி தேவையில்லை, உனக்கு நீயே இருந்துக்கோ. சரி சார், அப்போ நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். திருப்பி நீ குரு மாதிரி பார்க்குறேன் பாரு. புரியுது சார், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். உங்களை தான் ஞானம் அடைஞ்சிட்டிங்களே, நான் குருவே இல்லை சார். புரியுது சார், அது உங்கள் ட்ராமா ஜேகே. உங்களை சின்ன வயசு டார்ச்சர் பண்ணி உங்களை அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து இப்படி ஆக்கி விட்டாங்க, நீங்கள் வந்துட்டீங்க, எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அவர் கடைசி வரைக்கும் நான் சொல்கிறது யாருக்குமே புரியலன்னு கோபத்தில் இறந்து போனார். அவர் உண்மையை கண்டவர் தான். இதுதான் ஓஷோ அழகாக சொல்லுவார். ஜேகேக்கு டசன்ட் வாண்ட் டு பி அ டீச்சர். அவர் வந்து ஒரு இயற்கையான முறையில் ஒரு ஞானம் அடையலை, அவரை ஞானம் அடைய வச்சாங்க வலுக்கட்டாயமாக. அதனால் அவருக்கு மதகுருமார் மேலே ஒரு குருவாக இருக்கிறது மேலே கோவம் இருந்துச்சு. அதோட இந்த படிப்பாக மாறும்பொழுது நீங்களே உங்களை பார்த்துக்கங்கம்பாங்க. அதுதான் கஷ்டம். ஜெயகிருஷ்ணமூர்த்தி வந்து அன்கண்டிஷனல் அவேர்னஸ் பார், ஒவ்வொரு மொமெண்ட்டும் ப்ரெசன்டென்ஸை கவனி அப்படிம்பார். அவர் தியான முறை சொல்லித்தரவே மாட்டார். கண்ணை மூடி உட்காராத, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிம்பார். எதுவுமே அந்த ஒரு ஆசை இருக்கிற தேடல் இருக்கிற ஒரு முதல் ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட போயிட்டு தியானமே பண்ணாதான் அவன் எங்கே போவான்? அவன் ஓஷோ வந்து நீ என்கிட்ட வா, நான் கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன், பொறுமையாக போ, ஒரு இடத்துல நீ டயர்டாக அப்படின்னு ஜேகேவை புரிஞ்சுக்கோம்பார். ஜெயகிருஷ்ணமூர்த்தி இது கடைசி ஸ்டேஜும் பார். ஆனால் கடைசி ஸ்டேஜை ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே சொன்னது தான் ஜேகேவோட பிரச்சனைன்னு ஓஷோ சொல்லும். ஏன்னா உங்களுக்கு நீங்களே வழிகாட்டியாக இருப்பது மிகப்பெரிய ஒரு கொடுமை. பட்டு திருந்தி எது சரி தப்புன்னு சொல்கிறதுக்குள்ளே வருஷம் ஓடிடும். பல வருஷம் ஓடிச்சு. அவ்வளோ வருஷம் தனியாக அவ்வளோ இடத்துல தனியாக உட்காந்து அழுதுருக்கேன். ஏன் ஒரு பதில் கிடைக்க மாட்டேங்குது? என்ன அதெல்லாம், எங்கே போவேன், என்ன படிப்பேன்? இன்றைக்கி வந்து ஆனால் எப்படி நீ இவ்வளோ படித்த பாட்காஸ்ட்டில் எப்படி நீ இவ்வளோ படித்த இவ்வளோ பேசினேன்? உங்ககிட்ட ஒரு நாள் உட்காந்து ஸ்பாட்டிஃபைல இவ்வளோ பேசி நான் பந்தா காட்டுவனுக்காக இவ்வளவு நான் படிக்கவே இல்லை. இதே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தேடலாக இருந்துச்சு. நம்ம யார் அப்படிங்கிற தேடலாக இருந்துச்சு. வெளியில் நிறைய பேரை பொறுத்திருக்கு நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிற ஒரு காமெடி பண்ணுற ஆள் தான். நான் இப்படிலாம் இருப்பேன்னு நிறைய பேருக்கு ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து வெளியே காட்ட பயந்துக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு எனக்குள்ளே புழுங்கிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை. இந்த பாட்காஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்கிற இந்த மனசு, இந்த உள்ளம், அந்த வார்த்தை வந்து இதுதான் என்னோட உண்மை. எனக்கு காமெடி நல்லா வரும், இப்படிப்பட்ட ஆளுக்கு நகைச்சுவை நல்லா வரும், இப்படிப்பட்ட ஆள் நல்லா எழுதும், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர நீ காமெடி பண்ணுற நீங்கள் இவ்வளோ சீரியஸாக பேசுகிறீங்கன்னு கேட்கும்பொழுது தான் அது விடுங்க, அது வேற ஒரு விஷயம். நகைச்சுவை வந்து ஒதுக்குறது வேற ஒரு விஷயம்.
ஆனால் இதை ஒரு நாள் சொல்லுவேங்கிறதுக்காக நான் இவ்வளவும் கற்றுக்கல. என் தேடலில் இது எல்லாமே நடந்துச்சு எனக்கு. அதான் அவங்க எல்லாரையுமே சொல்கிறேன், முதல்ல தேட ஆரம்பிச்சிருங்க. எல்லோரும் என்கிட்ட எந்த புக்கு படிக்கணும், எங்கே படிக்கணும், ஏதோ ஒரு புக்கு ஆரம்பி. நீ ஆரம்பிச்சுட்டேன்னு இந்த காஸ்மோஸுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது உன்னை ரூட்டில் கூட்டிகிட்டு போகும். நான் போன ரூட்டு நீ போகணும்னு தேவையே இருக்காது. எனக்கு 10 வருஷம் ஆனது உனக்கு 10 செகண்ட் ஆகலாம். ஏன்னா நீ போன ஜென்மத்தில் மிகப்பெரிய ஒரு ஆன்ம தேடலை உட்காந்து தியானம் செய்யும்போது நீ இறந்து போயிருக்கலாம். நீ பெரிய குருவாக இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். அதனால் உனக்கு இந்த இதில் ஸ்பீடாக இருந்திருக்கலாம். ஸோ அதுதான் அந்த தனியான ஒரு தேடல் ரொம்ப வழி. லைப்ரரியிலே கடந்து எல்லா புக்கையும் படிச்சுக்கிட்டு இது சரியா அது தப்பா, கான்ஸ்பிரசி தேரியெல்லாம் மாட்டி நீங்கள் வெளியே வரவும் தெரியணும். இப்போ நீங்கள் இந்த இன்டர்நெட்டில் எந்த ஒரு விஷயத்தை தேடினாலும் ஏலியன்ருவான், யூஎஃப்ஓன்ருவான், ஏலியனை லேபில் கட்டி போட்டாச்சு அப்படின்றவான். எல்லாமே இலுமினாட்டி கண்ட்ரோல் பண்ணுதும்மா. உலகத்தை எவனுமே கண்ட்ரோல் பண்ணலை. இந்த உலகத்தை ஒரு ஆள் கையில் இருந்திருந்தால் உலகம் ஒழுங்காக இருந்திருக்கும். எவன் கையிலையும் இல்லை அப்படிங்கிறதான் பிரச்சனை. ஆலன் மூர் சொல்லுவார், யாரையுமே ஒரு உண்மையிலே ப்ராப்பர் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா இவ்வளோ கலாட்டாவாக இருக்கும், யோசிங்க அப்படின்னார். ஸோ அந்த தனி மனித தேடல் இப்போது சித்தார்த்தன் தனியாக தான் தேடனான். சித்தார்த்தன் புத்தராகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அலைஞ்சார். அவ்வளோ வழிகள் பட்டினி கிடந்தார், சாப்பாடு இல்லாமல் செத்து போகிற நிலைமையில் இருக்கும் பொழுது தான் அவருக்கு மிடில் வே, நடுவழி, அந்த மத்தியம பாதை தெரிஞ்சுது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போய்ட்டு வறுமையில் உடலை வருத்திக்காமல் நடுவில் எல்லாத்தையுமே ஒரு தர்மம், சரியாக சிந்தித்தல், சரியாக சரியாக வாழுதல், நல்ல வழியில் வாழுதலுங்கிற தமபதம் அவருக்கு தோணுது. அவருக்கு புரியுது, உண்மை அடைகிறாரு. ஆனால் அதுக்கு அவருக்கு ஒரு ட்ராவல் இருந்துச்சு. ஆனால் அவர் நம்மளை மாதிரி எல்லோரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு தோணும். நான் பட்ட கஷ்டம் ஏன், ஸோ அதனால் நான் இருக்கேன், நான் இறக்க வரைக்கும் என்கிட்ட நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னு சங்கம் ஆரம்பிக்குது, பௌத்தம் ஆரம்பிக்குது. இது மகாவீருக்கு அப்படி தான், இயேசுநாதருக்கு அப்படி தான். இங்கே இருக்கிற இந்து சைடு இருக்கிற இந்த பக்தி இலக்கியமோ சித்தர்களோ சூஃபி ஞானிகளோ எல்லாருக்குமே இதுதான். அது ஒரு மத அமைப்புகளை மாற்றி அவங்கள ஸ்கெட்சு போட்டு மக்களை அடிமைப்படுத்துறது உலகம் ஃபுல்லாக எல்லாருக்குமே நடந்துச்சு. அது பாரபட்சமே பார்க்காம இருக்கும் உலகம். ஈஜிப்டில் பிரமிட் மேலே வைக்கிற ஃபேரோவிலேருந்து, ஜெருசலமில் இருக்கிற ரோமன்லேருந்து, ஆரியர்களோட பிராமணர்கள்லேருந்து, ஏன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே அடிமை முறை இருந்திருக்கலாம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாருமே ஒரு தூய நாகரிகமே உலகத்தில் இல்லை. நீங்கள் எவ்வளோ பழைய நாகரிகமாக இருந்தாலும் தன்னை மேலேயும் வலு இல்லாதவங்களுக்கு கீழேயும் பார்த்தவன் தான் மனுஷன். அதை நான் ஒரு அருமையான ஒரு நாகரிகமான சிவிலைசேஷன் இருந்துச்சுன்னு என்றைக்குமே நினச்சிக்காதீங்க. எவ்வளவு பள்ளத்தை தோண்டினாலும் அடிமை முறை எங்கே இருக்கும். ஒருத்தனை ஏற்றி தான் ஒருத்தன் வாழ்ந்துருப்பான். இப்போ சேப்பியன்ஸ் புக்கில் சொல்கிறதில்ல, நம்மள மாதிரி இருந்த இன்னொரு மனித வகையை அழிச்சிட்டு தான் சேப்பியன்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறதில்ல. அறிவியலே அப்படி தான் இருக்குது. நம்ம ஏன்னா இயற்கையே அப்படி தான் இருக்குது. இயற்கையே வலு உள்ளது வெல்லும்னு இருக்கும்பொழுது உங்கள் மேலே ஒரு குத்தமும் இல்லை. நீங்கள் இப்போ உங்களை நோக்கி ஒரு சிங்கமோ பாம்போ பைசனோ வருதுன்னா, நான் வன்முறையை எதிர்க்கிறவன், நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்ல போகிறத. நீங்கள் கொன்னாதான் உங்கள் உயிர் வாழும். நேச்சர் அப்படி தான் இருக்குது. ஆனால் நீ மனிதனாக ஆகி நான் காட்டை அழித்து சிவிலைசேஷனாக வந்ததுக்கப்புறம், நீ உனக்கு இந்த உணர்வெல்லாம் வந்ததுக்கப்புறம், உனக்கு இயற்கையை அழிக்க வேணான்னு அறிவு வந்ததுக்கப்புறம் நீ ஏன் அழிக்கிற அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ வரும். ஸோ அந்த ஒரு தனி மனித தேடல் ரொம்ப பெரிய ஒரு வழி. ஆனால் அந்த வழி தான் இப்போ இருக்கிற ஒரே வழியாக நமக்கு இருக்கும். நான் எப்படி என்னை பார்க்குறேன்னா, நான் இப்போ தனியாக தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னால் நான் தனியாக தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த ஃபோனில் பேச முடியுது. இன்றைக்கி ஒரு 10,000-15,000 பேர் சேர்ந்து தேடுறீங்க என் கூட. இது இன்டர்நெட்டில் சாத்தியமாகுது. என்னை யாருக்கிட்ட எனக்கு பேச ஆள் கிடையாது. எனக்கு என்னை வெளியே போனால் ஏதாவது ஜோக் சொல்லுங்கள், எனக்கு கெட்ட வார்த்தை பேசுங்க, அண்ணே வருது கெட்ட வார்த்தை பேசுவீங்களே அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. பாட்காஸ்ட் கேட்குறவங்க என்கிட்ட பேசுகிறதே வேறு மாதிரி இருக்கும். ஒன்று கண்கலைங்க நிற்பான், கட்டி பிடிச்சிட்டு அமைதியாக போயிடுவான். அவன் அந்த விஜயவர்தராஜை பார்க்குறதே வேறு மாதிரி இருக்கும். இல்லைண்ணே நிறைய பேர் அண்ணே நான் அந்த மாதிரி லூஸ்தனமாக கேள்விலாம் எனக்குள்ளே யோசிப்பேன். நம்ம யார், கடவுள் யார், எங்கேருந்து வந்தோன்னு நான் மென்டல் நினச்சேன்னே. ஆனால் நீ சொல்லும் போது சராசரி ஒரு கேள்வி தானேன்னு. உண்மை தான், ரொம்ப சராசரியான கேள்வி தான். நீங்கள் இப்போ இருக்கிற அந்த மெட்டீரியல் வாழ்க்கையை ஒட்டி இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி என்ன இருக்குது, நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறது, உண்மைன்றாங்களே, தியானன்றாங்களே, ஞானன்றாங்களே, இதெல்லாம் என்னன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கீங்க. நீங்கள் தான் உண்மையிலே தெளிவாக இருக்கீங்க. ஆனால் உங்களை அந்த உலகம் பைத்தியக்காரங்க தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அப்படியே அவள் வெளியே கொஞ்சம் பாருங்கள். இந்த உலகம் ஒன்று அழகாக இருக்குது, தெளிவாக இருக்குது, அறிவுள்ளதாவாக இருக்குது, நியாயமாவாக இருக்குது, தர்மமாவாக இருக்குது. தர்மம் சமஸ்கிருத கிடையாது.
அது வந்து ஒரு அன்ஈக்குவல் உலகம்தான். அதுவும் நம்ம ஊர் இருக்கே, அதுவும் அந்த பிறப்பால் பிரிக்கிற அந்த ஊர் இருக்கே, இவனுங்க சொல்கிற அந்த தர்மம் இருக்க எப்பா உலகத்தில் எவ்வளவோ கண்டுபிடிச்சான். வெளிநாட்டில் கூட ரேசிசம் கூட கண்ணுக்கு தெரியும். டேய் நீ கருப்பாக இருக்கடா, நான் வெள்ளையாக இருக்கேன்டா, உனக்கு ஆகாதடா, உன்னை ஆஃப்ரிக்காலேருந்து கூட்டியாந்தேன்டா, அவன் சரிடா பார்த்துக்கலாம்டா தக்காளி, ஆமாண்டா நான் ஆஃப்ரிக்கா தானே, கருப்பு தான்டா, அப்போ தானே காட்டு வயசாண்டா, இப்போ நான் வந்துட்டேன்டா பார்த்துக்கலாம்டா, அப்படி கூட அடிச்சுக்கோ. ரேசிசம் வந்து கண்ணுக்கு தெரியும். பாருங்க வெள்ளையாக இருக்கிறான் கருப்பாக இருக்கிறான். ஆனால் அவங்களுக்கு நம்ம ஊரில் அந்த ஜாதி வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அது ஒரு செம்ம கிரீமிலையில் அழகாக வழிச்செடி வச்சுருப்பானுங்க. சூத்திர பயலுங்களுக்கு அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அவனுங்க எவ்வளோ பெரிய ஒரு பொட்டன்ஷியலான ஒரு வாழ்க்கையை வந்து இழக்கிறானுங்கன்னு எவனுக்குமே தெரியாத போது எனக்கு ஒரு கோபம் வரும் பாரு. அதே சேப்பா டேய் கஷ்டம்டா அப்படின்னு மாதிரி இருக்கும். அது வந்து அதை வேறு ஒரு எபிசோடில் பார்க்கலாம். அதான் ஸோ நாகரிகமான ஒரு கலாச்சாரம்னு ஒன்று இல்லை. நீங்கள் வாழ்கிற இந்த ஊரோட கலாச்சாரத்தை நீங்கள் பிரேராகவே நினச்சிக்கிறீங்க. நீங்கள் உலகத்தில் இவ்வளோ பெரிய நாட்டில் ப்ராபபிலிட்டியில் இந்த ஊரில் பிறந்துட்டீங்க, அதனால் இதை நம்ம பெருமையாகப்பட்டதாக ஆகணும். ஆனால் இதுதான் முதல்ல வந்துச்சு, இதுதான் பழமையாக, இதுதான் பெஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஏமாந்து போகிறீங்க. உலகத்தில் இருக்கிற எந்த மொழியை கலாச்சாரத்தை நோண்டினாலும் ஒருத்தனை அடித்து தான் ஒருத்தன் வந்திருப்பான். ஒரு இனம் அழிஞ்சிருக்கும், ஒரு இனம் வாழ்ந்திருக்கும், ஒரு கொடுங்கோலன் கண்டிப்பாக இருந்திருப்பான், ஒரு வரலாறு மறைக்கப்பட்டிருக்கும், பல மக்கள் கொடுமைப்பட்டிருப்பாங்க. ஆனால் உலகம் ஃபுல்லாக பெண்கள் சுதந்திரமாக இல்லை, பெண்களை ஒடுக்கி தான் நாகரிகம் அப்படிங்கிறது வந்துச்சு. இது வந்து கண்ட்ரோல் இந்த எவ்வளோ பெரிய கல்ச்சரானதும் பெண்கள் விஷயத்தில் எல்லாம்பளையும் ஒரே மாதிரி தான் இருந்திருப்பான். அவர்கள் அடிமைப்படுத்தப்பட வேண்டியவர்கள். காமத்தின் மீது, காம இச்சையின் மீது, இது என்னது இது, அவள் வயிற்றில் ஒரு உயிர் ஒன்று வருதே, இது என்னது இது, அவளை நம்ம ஆட்கொள்ளணுமே, நம்ம தான் அவள் கூட படுத்து இந்த பிள்ளை எனக்கு தானா, இதை நான் தான் அப்பனா அப்படிங்கிற ஒரு பொருளாக மாறிய உயிர்கள், ப்ராப்பர்ட்டியாக மாறின உயிர்களுக்கு அப்புறம் அது காமனாக உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி ஒரு புத்தி தான். அதனால் நம்ம நாகரிகமாக நம்ம இருந்தோம்லாம் நினச்சிக்க வேணாம் மக்களே, மனித பதர்களே. நான் மிக ஒரு கேவலமான ஒரு ஸ்பீஷிஸ் இந்த என்டையர் காஸ்மோஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஜேர்னியை நீங்கள் தனியாக தான் தேடணும், ஆனால் சேர்ந்து தேடலாம். இப்போ இந்த பாட்காஸ்ட் வழியாக நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு உண்மையை கண்டறிச்சிட்டேன், எனக்கு தெரியும் என் தலை மேலே ஒரு ஹாலோ இருக்குது, என் கண்ணு க்ளோவாக இருக்குன்னே நான் சொல்லலை. எனக்கு இன்னும் பதில் கிடைக்கல, இன்னும் எனக்குள்ளே ஒரு கோபம் தான் இருக்குது, ஒரு கேள்வி தான் இருக்குது, ஒரு அழுவதாக இருக்குது, ஒரு தேடல் தான் இருக்குது. அந்த தேடலை உங்களோட நான் சேர்ந்து தேடுறேன். ஆனால் அதையே யாரும் தேட மாட்டேங்கிறாங்கன்னு தான் என்னோடய கோபம். எனக்கு பதில் கிடைக்கல. இப்போ புத்தர் ஓஷோ சொல்லுவார், நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவு அடையாமல், ஞானம் அடையாமல், உண்மையை கண்டறியாமல் மற்றவங்களுக்கு சொல்லாதீங்கன்னு பாரு. இன்றைக்கி உலகம் போகிற ஸ்பீடுக்கு, உலகம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஸ்பீடுக்கு நம்ம குழப்பியாவது இந்த ஜேர்னிக்குள்ள நம்ம போயாகணுமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஒரு ஊர் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, பலஸ்தீனுங்கிற ஊர் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, கண் கூட லைவில் ஃபீடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே பொறுத்திருக்க முடியாது, ஓசோ பொறுத்திருக்க முடியாது. எந்த ஒரு அரசியல் சித்தாந்தமோ, கடவுளோட பதிலோ, புனித நூல்களோ, எந்த போரையோ, எந்த ஒரு அட்டுழியத்தோ, வன்முறையோ தடுக்கவே முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த ஒரு தேடலில் அவன் இருந்தாதான். அதுதான் இங்கே வந்து ஏன்னா இன்டர்நெட் ரொம்ப அழகாக சாத்தியப்படுத்திடும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இப்போது உங்களுக்கு வந்து கண்ணில் தண்ணி நிறைய எபிசோடில் வந்திருக்கும். அதே டைமில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு ப்ளே பண்ண ஒரு 100 பேராவது ஒரே டைமில் அழுதுருப்பீங்க. ஏன்னா நான் வந்து பேசி முடித்து அப்லோட் பண்ணுறேன், சொன்னால் பாஸ்ட் டென்ஸில் இருப்பேன், அழுதுருப்பீங்க. ஸோ ஒரு 100 உள்ளம் வந்து ஒரே டைமில் ஒரே உணர்வை வந்து அனுபவித்து அழ முடியுதுன்னா அது ஒரு அருமையான வாழ்க்கை தானே. இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு போகணும். நிறைய பேருக்கு இந்த தேடல் வர 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 தான் கற்றுக்கணும். ஏன் ஒருத்தர் சித்தார்த்த உட்காந்தான், அவன் ஏன் உட்காரணும், இவ்வளோ பேர் உலகம் ஃபுல்லாக இருக்கும்போது ஏன் ஒருத்தர் மரத்துக்கிட்ட அப்படின்னு கண்டுபிடிச்சான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்க கேளுங்க. உண்மைனா என்னன்னு கேளுங்க, நான் யாருன்னு கேளுங்க. ரமண மகிழ்ச்சி நான் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருங்க, தப்பு இல்லை. ஆனால் எந்த ஒரு மத அடையாளத்துக்கூடையும் உங்களோட அந்த தேடலை வந்து நீங்கள் சம்மந்தப்படுத்தாது. நான் தள்ள பாருங்கள், நான் ஆன்மீக தேடலுங்கிற வார்த்தையை நான் சொல்லவே இல்லை. ஆன்மீகம்னாலே நம்ம இந்து மதத்துக்குள்ளே வந்துடுறோம். தியானம் அப்படின்னால சமஸ்கிருத வார்த்தை வருதா, தியானம் மெடிடேஷனுங்கிறது ஒரு இந்து மத அடையாளத்துக்கு கீழே வராது.
புத்த மத அடையாளத்துக்கீழேயும் வராது. எந்த அடையாளத்துக்கீழேயும் நீங்கள் அந்த தேடலை சேர்த்துக்காதீங்க. நான் திருப்பி கேட்குறேன், கண்ணை மூடி நீங்கள் யாருன்னு நீங்களே கேள்வி கேட்குறதுக்கு வெளியிலேருந்து ஒரு அடையாளம் தேவையா? உலகத்திலேயே யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேச முடியும்னா அது உங்ககிட்ட மட்டும்தான். அதுக்கு ஒரு அடையாளம் தேவையா? அவர் சொல்லி தான் நான் கண்ணை மூடணுமா? உலகத்தோட ஒரு பேசிக் ஒரு அவேர்னஸாக இருந்துச்சு இது. அப்போ சைக்கடலிக்ஸ் ட்ரை பண்ணியிருப்பானுங்க, மஷ்ரூம் ட்ரை பண்ணியிருப்பானுங்க, அவனுக்கு பயாலஜி எவல்யூஷன் ஆச்சு, மஷ்ரூம், அது ஏகப்பட்ட தேரியாக இருக்கலாம். அதெல்லாம் இப்போ நமக்கு தேவையே இல்லை. இப்போ நம்ம உணர முடியும் இது மதத்துக்கு கீழே மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு பெரிய வருத்தம். சும்மா நீங்கள் மெடிடேஷன்னு சொல்லி பாருங்களேன், ஹிந்துசமா யோகாவா அப்படிம்பாங்க. அது அல்ல. இந்த ஊரில் இந்த நாட்டில் வேணால் அதை முதல்ல கண்டுபிடிச்சிருக்கலாம். அது ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கோட பேசிக் ரைட்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஏக்கம்னு வச்சுக்கலாம். அதான் அவேர்னஸ் அப்படிங்கிற வார்த்தையை அழகாக ஓஷோ சொல்லுவார். ஜேகே அன்கண்டிஷனல் அவேர்னஸ், மொமெண்ட் டு மொமெண்ட் லீவ் அப்படிம்பார். இது எதுவுமே ஒரு மத அடையாளத்துக்கு கீழே வரவே வேணாம். புத்தர் கண்டுபிடிக்கல, புத்தர் இருந்ததை அவர் அறிஞர். அதாவது எதுவுமே கிரியேட் பண்ணல, இன்வென்ட் பண்ணல. தே ஃபவுண்டடா அப்படி இருக்குன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். ஸோ ஏதோ ஒரு வகையில் என்னென்ன தனியாக தேடுன்ற நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது. ஏன்னா இந்த பாட்காஸ்ட் கேட்குற எல்லாத்துக்குமே இந்த விஷயம் போய் சேரவும் போகிறதில்ல, சொல்கிறது புரியவும் போகிறதில்ல. சும்மா உடச்சி அன்னைக்கு ஏதோ டிப்ரெஷனாக பேசல போலன்னு பாட்காஸ்ட்டை பாதியிலே கட் பண்ணிட்டு தூங்கணும் இருக்க தான் போகிறீங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேங்கிற புரிஞ்ச மக்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அவங்க ஒவ்வொரு இடத்துலையும். ஆமாண்ணே, படி தத்துவம் படி, புத்தரோட மொழிகளை படி, ஓஷோவோட புக்கு படி, ஜெயகிருஷ்ணமூர்த்தி படி. ஆனால் இப்போ ஓஷோவுக்கு நிறைய விமர்சனம் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும், ஜேகேக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும், புத்தருக்கு யாருக்கு தான் இருக்காது. ஆனால் இப்போ இந்த ரோட்டுக்கு எப்படிங்க போகிறது ஒருத்தர் ரூட்டு கேட்குற ரைட்டா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் உனக்கு தேவைப்பட மாட்டார். நீ இந்த வழியில் போகிற மாதிரி இவங்களை எடுத்துக்க வேண்டியதான். இவங்க கை காட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுறா, இதெல்லாம் செய், இதெல்லாம் படி, இதெல்லாம் புரியும், உனக்கு புரியும்னு ஒரு கை காட்டுவாங்க. அப்படி வச்சுக்கலாம் தவிர அவங்க மடியில் வச்சுட்டு கொஞ்சணுங்கிறதும் தேவையில்லை. ஏதாவது ஒரு தியான முறையை கற்றுக்குங்க, ஏதாவது ஒரு மெடிடேஷன் ஒன்று கற்றுக்குங்க. கண்ணை மூடி ஒரு 1 hour உட்காந்து உங்கள் உடம்புல உங்களை மீறி ஒன்று அமைதியாக உங்களை கவனிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு மரணமற்ற ஒரு நிலை ஒன்று இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மெதுவாக புரியும். என்னாலையுமே அதுக்குள்ளே எப்போவுமே இருக்க முடியல. ஏன்னா நான் லாஜிக்காக அந்த உண்மையை ஒத்துக்கணும். 24 அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ணை மூடி அது போங்கு. நான் ஒரு 2 கட்ட நிலையில் தான் இருக்கேன். நீங்கள் முதல்ல அந்த நிலைக்காவது முதல்ல வந்துடுங்க அப்படின்ற ஒரு தியானத்தை தொட்டு பார்த்துருங்க, கண்ணை மூடி உட்காந்து பார்த்துருங்க. ஆமாம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து பார்த்துருங்க. கஷ்டமாக இருக்கும், கட்டுப்பாக இருக்கும், வலிக்கும், பயம் இருக்கும். அந்த ஸ்டேஜுக்காவது முதல்ல வாங்க அப்படின்ற. நீங்களே உங்களுக்கு வழியாக இருங்க. இப்போது வாழும் குருவை தேடி போகணும் அப்படிங்கிறது இப்போ எனக்கு அந்த நம்பிக்கைலாம் போயிடுச்சு. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு மதத்து அடையாளத்தில் இருந்துக்கிட்டு ஒரு அரசியல் ஆதாயத்தில் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக, ஏன்னா இப்போது உள்ளுக்குள்ளே அவன் ஒருத்தன் உண்மையை அறிஞ்சிட்டான் அப்படிங்கிறது உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ எனக்கு 4 கண் இருக்குது, நீங்கள் பார்த்து சொல்லிடலாம். எனக்கு 10 விரல், எனக்கு 6 விரல் இருக்குது இந்த கையிலனா நான் உங்கள்கிட்ட காட்டிடலாம். நான் உண்மையை அறிஞ்சிட்டேன், எனக்கு ட்ரூத்னா என்னென்னு தெரியுங்கிறது எப்படி உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுவேன்? நான் 1000 வாழைப்பழம் மாதிரி பேசுவேன் மேடம்னு பேசிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அந்த உண்மை தெரியுங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இந்த குருவாக இருக்கிறவங்ககிட்ட பிரச்சனையே அதுதான். பார்க்க சூப்பராக இருப்பாங்க, அவங்க என்ன மேக்னெட்டாக இருக்கும், அப்படியே ஒரு பவர் இருக்கும், ஒரு தேஜஸ் இருக்கும். அதெல்லாம் ஈஸியாக ஒரு மெஜிஷியன் கூட பண்ணுவார். உங்கள் கண்ணு மட்டும் அழகான ஒரு கதையை காட்டி சைடில் ஒரு சின்ன ஹேட்லேருந்து ஒரு ரூபா 2 காயினை அந்த ரோஸை எடுக்கிற மாதிரி தான் எதுவுமே. ஆனால் அவங்களுக்கு தெரியுமாங்கிறது உங்களால் உணர முடியாது. அதனால் அந்த ஒரு எல்லாமே மத அடையாளத்துக்குள்ளே போயிடுச்சு. இப்போது இந்தியா மிக ஒரு மூர்க்கமான ஒரு மதவாதத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. அதை நம்ம அது வேறு, அது ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நாடு காலங்காலமாக ஆன்மீகம் அப்படிங்கிற பெயரில் காலங்காலமாக கட்டுண்டு கிடந்து அது அப்படி தான். நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்ததும் அதுதான், அதனால் அழிஞ்சு போனதும் அதுதான். ஸோ இதுதான். ஸோ ஏதாவது ஒரு தியான முறை ஒன்று கற்றுக்குங்க. எனக்கு அந்த தியானம் சொல்கிறதே கடுப்பாக இருக்கும். தியானம்னாலே என்னால் ஹிந்தி வார்த்தை சொல்கிற மாதிரி இருக்கும். நான் ஏன்னே திருப்பி அறுக்கிறேங்கிற மூடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ஸோ நீங்களே
ஸோ இதை ஒரு நாள் யோசிச்சு பாருங்கள். நம்ம தனியாக தான் நம்ம மரணிக்க போகிறோம், நம்ம தனியாக தான் போக போகிறோம், கூட யாருமே இருக்க போகிறதில்ல, தனியாக தான் போக போகிறோம்னு நினைக்கும் பொழுது தான் ஒரு பெரிய மன அமைதி ஒன்று வர்றதை நீங்கள் உணர்வீங்க. ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருந்தேன், எப்படி பார்த்தாலும் நம்ம மட்டும் தானே போக போகிறோம், யாரும் வரப்போகிறது இல்லைன்னு தெரியும் பொழுது ஒரு அமைதி இருக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே ஒளியாக இருங்கள். நீயே ஒளி, நீயே வழி. அப்புறம் ஜிபேயில் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பேசியிருக்கேன், ஒழுங்காக சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், நன்றி. இது உங்கள் விஜயவதராஜன், ஓக்கலொலி. விஜய் வரதராஜ், ஓக்கலொலி, ஓக்கலொலி, ஓக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜயவதராஜன், ஓக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकीलोली का पॉडकास्ट ये कहना है.